நியூஸ் தமிழ் கழுகு. எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைங்கிறதையும் தனிச்சுதான் போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கிறதாவும் இதை டெல்லிக்கே போன் போட்டும் சொன்னாராம் விஜய். கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட விவகாரத்துல விஜய் உற்சாகமாகி இருக்காராம். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மீடியாவை சந்திக்கிறதுக்கு முன்னால ஆதவ் அர்ஜுனா விஜய் கிட்ட போன்ல பேசினாராம். அப்ப மீடியா கிட்ட என்ன சொல்ல போறாருங்கிறத விஜய் கிட்ட சொல்ல எங்கேயும் குறுக்கிடாத விஜய், நீங்க எங்க கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடுங்க, குறிப்பா நாம யாரு கூடவும் கூட்டணிக்கு போக போறதில்லைங்கிறத நடுவுல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிடுங்க, அத பத்தி நான் தனியா பேசிக்கிறேன்னு சொன்னாராம் விஜய். தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சட்ட வல்லுநர்களோட ஆலோசனைப்படி தமிழக போலீஸ பத்தி டெல்லி பிரஸ் மீட்ல கடுமையா தாக்கி பேசினாருங்கிறாங்க. குறிப்பா பெரம்பலூர் எஸ்பி விஜய்க்கு கூடின கூட்டத்தை பார்த்தோம் வேற சில காரணங்களுக்காகவும் விஜய பெரம்பலூருக்கு வர வேணாம்னு சொன்னதையும், கரூர் மாவட்ட போலீஸ் தடபுடலா மாவட்ட எல்லையிலிருந்து விஜய வரவேத்து பாதுகாப்புல கோட்டை விட்டதா குற்றம் சாட்டினாரு ஆதவ். இந்த இடத்துலதான் யாரோடையும் கூட்டணி கிடையாதுங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு ஆதவ். விஜய் முதலமைச்சரான உடனே கரூர் முழுசா மாத்தப்படும், தனிநபர்கள் பிடியிலிருந்து மீட்கப்படும்னு சுப்ரீம் கோர்ட் வளாக பிரஸ் மீட்ல சொன்னாரு. கூட்டணி இல்ல, தனிச்சுதான் போட்டிங்கிறத நிவாரண தொகை கொடுக்க விஜய் கரூருக்கு வர்றப்ப அறிவிக்க போறாருன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.